சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 18-10-2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை துவாதசி திதி பகல் 12 மணி 19 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரம் நட்சத்திரம் மதியம் 3 மணி 39 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து உத்திரம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. மதியம் 3 மணி 39 நிமிடம் வரை, அதாவது பூரம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பிராமியம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தை தேலாம் அப்படிங்கிற ஒரு கரணம் மதியம் 12 மணி 19 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து காராஜை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக இன்றைய தினம் துலா விஷு புண்ணிய காலம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஆக இன்றைய தேதியில அந்த விஷு புண்ணிய கால நாள் என்று தர்ப்பணாதிகளை செய்பவர்கள், சார்த்தங்களை செய்பவர்கள், வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இன்றைய தினத்திலே அந்த விஷு புண்ணிய காலத்தினுடைய சார்த்தாதிகளை செய்ய வேண்டியது. இது போக இன்றைய தினத்திலிருந்து துலா ஸ்நான ஆரம்பம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த துலா ஸ்நானம் என்பது காவேரி கரையிலே செய்வார்கள். காவேரியிலே சென்று ஸ்நானம் பண்றதை ரொம்ப விசேஷமா சொல்லி வச்சிருப்பார். ஆக இன்று முதல் துலா ஸ்நானம் என்பது துவங்குகிறது. இது போக இன்றைய தினம் ஒரு சனி பிரதோஷ நாளாக அமைந்திருக்கிறது. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக பஞ்சாங்கத்திலே யம தீப திரையோதசி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அதுவும் மேல பார்த்த மாதிரி விளக்கினை ஏற்றி வைக்க வேண்டியது. இந்த விளக்கு அது நல்லெண்ணெய் ஊற்றிய விளக்கேற்றி வைக்கலாம். இந்த நல்லெண்ணெய் விளக்கானது யமனுக்கு பிரீத்தியாக அமைகிறது. யம தீப திரையோதசி அப்படிங்கிற பேர்ல கொடுத்திருக்கா. இது போக இன்றைய தினம் தன்வந்திரி ஜெயந்தி அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா பஞ்சாங்கத்திலே. இது போக திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக இன்றைய தினம் குரு பெயர்ச்சி என்பது நடக்கிறது. அதாவது திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பகல் 12 மணி 56 நிமிடத்திற்கு குரு பெயர்ச்சி என்பது நடக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 3 நிமிடத்திற்கும், சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5 மணி 44 நிமிடத்திற்கும், சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 3 மணி 50 நிமிடத்திற்கும், சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4 மணி 7 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 24 நிமிடம் முதல் காலை 6 மணி 3 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 8 மணி 58 நிமிடம் முதல் பகல் 10 மணி 26 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1 மணி 21 நிமிடம் முதல் 2 மணி 49 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6 மணி 3 நிமிடம் முதல் 7 மணி 30 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 26 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9 மணி 10 நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற பேர்ல பார்த்துட்டு வரோம். அதுல சிறப்பா இன்றைய தினம் பார்த்தோம்னா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் தன்வந்திரி ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா இல்லையா. நமக்கு தன்வந்திரினா யாருன்னு தெரியும் தானே. தன்வந்திரிங்கிறவர் தான் தேவலோக வைத்தியர் அப்படிங்கிற பேர்லயே சொல்றார். தன்வந்திரி வைத்தியசாலா அப்படிங்கிற மாதிரியே கொடுத்திருப்பாரு. ஆக நம்முடைய நோயெல்லாம் நீக்குபவர் தான் இந்த தன்வந்திரி, ஒரு டாக்டர் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இதுல அந்த தன்வந்திரி அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தோம்னா அது சாக்ஷாத் மகாவிஷ்ணுவினுடைய சொரூபமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதுவும் இந்த நாளானது ஒரு சனிக்கிழமை நாளாக இருக்கிறது. சனிக்கிழமையில பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் சொல்லுவா. அதுவும் பார்த்தோம்னா சனியினால் தான் நம்ம உடம்பிலே நிறைய உபாதைகள் உண்டாகிறதுங்கிறதையும் நம்ம அடிக்கடி பார்த்துட்டே தானே வரும். உடம்புல தீராத ஒரு வியாதி இருக்கு, கண்டினியூஸா பர்மனண்டா ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா
அதற்கு காரணம் சரியாகத்தானே இருக்க முடியும். சனியத்தான் ஸ்திரம் அப்படின்னு சொல்லுவா. சனிவாரம் ஸ்திரவாரம் சொல்ற மாதிரி எனக்கு நிரந்தரமாக ஒரு வியாதி இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் சனியாக இருப்பார். ஏதோ ஒரு கிருமிகளின் மூலமாக, இது ஒரு நோய் கிருமி அப்படின்னு சொன்னா அந்த கிருமிகளின் மூலமாக வரக்கூடிய வியாதிக்கு பார்த்தோம்னா ராகுவும் கேதுவும் காரணமாக இருப்பார்கள். ஆனால் உடம்பிலே ஒரு குறைபாடு, இது நிரந்தரமான ஒரு குறைபாடாக இருந்தால் அங்கே சனியானவர் முக்கியத்துவம் பெற்று விடுவார். இப்படி உடம்பிலே நீண்ட காலமாக தீராத ஒரு வியாதி இருக்குன்னு சொன்னா அந்த வியாதியை எதிர்கொள்ள வேண்டும், அதனை சமாளித்து நான் வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு தன்வந்திரி பகவானுடைய அருளும் வேண்டும், சனியினுடைய அருளும் வேண்டும். இப்படி இன்றைய தினம் ஒரு சனி பிரதோஷ நாள், ஒரு தன்வந்திரி ஜெயந்தியாகவும் அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா இன்றைய தினத்திலே நாம் அந்த தன்வந்திரி பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டியது. இது போக இந்த தன்வந்திரி ஜெயந்தி அப்படிங்கிறது ஏன் தெரியுமா இந்த நாள்ல கொண்டு வந்து கொடுத்துருக்கா? தீபாவளிக்கு முதல் நாள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சிருக்கா இல்லையா? தீபாவளிங்கிறது சதுர்தசியில வர்றது. இந்த திரையோதசி திதி என்றுதான் தன்வந்திரி பகவான் அவர் ஜனித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருடைய ஜெயந்தி நாளாக பார்க்கப்படுகிறதுன்னு சொன்னா இங்கே தன்வந்திரி பகவான் நமக்கு ஒரு பிரசாதத்தை கொண்டு வந்து தருகிறார், ஒரு அமிர்தத்தை கொண்டு வந்து தருகிறார் என்றுதான் அதற்கான பொருள். அந்த அமிர்தம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான் இந்த தீபாவளி லேகியம்னு சொல்றா இல்லையா? இன்றைக்கு அந்த லேகியத்தை வீட்டிலே தயாரிக்க வேண்டியது. வீட்டுல தயாரிக்கும் பொழுது அந்த தன்வந்திரி பகவானுடைய பிரசாதமாக இந்த லேகியம் தயாரிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கூட சொல்லுவா. சுக்குமி லகுதி இப்பிலி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விளையாடிட்டு இருப்பா தெரியுமா? அதாவது சுக்கு மிளகு திப்பிலி, இந்த திப்பிலி அப்படிங்கிறத கண்டிப்பா அதுல சேர்க்கணும். கண்ட திப்பிலின்னு சொல்லுவா, அரிசி திப்பிலின்னு சொல்லுவா. அது என்ன ஃபார்முலாங்கிறதெல்லாம் வீட்டுல இருக்க பெரியவாளை கேட்டுண்டு வீட்டிலேயே அந்த தீபாவளி லேகியத்தை கிளற வேண்டியது. இன்றைய தினத்தில் இந்த லேகியம் கிளறும் போது என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த தன்வந்திரிக்குரிய ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே அதனை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இந்த லேகியத்தை தயாரிக்க வேண்டியது. தன்வந்திரி பகவானுடைய ஸ்லோகம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமஹா அப்படிங்கிறது தான். ஆக எப்படி சொல்றா? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாயங்கிறார். சர்வாமய விநாசனாயான்னு சொன்னா எல்லா வியாதிகளையும் போக்குவோனே அப்படின்னு அர்த்தம். சர்வாமய விநாசனாய திரைலோக்கிய நாதாயா அப்படின்னு சொல்லிடுறா. மூவுலகிற்கும் நாதன் நீதான், மூவுலகத்திற்கும் தலைவன் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹா என்கின்ற அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே அதனை கிளற வேண்டியது. இப்படி அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே அந்த லேகியத்தை கிளறி அதை அப்படியே சுவாமிகிட்ட கொண்டு போய் வச்சுட்டு இந்த நாள் இன்னைக்கு காலையில தீபாவளி அப்படிங்கிறத கொண்டாடும் பொழுது அந்த தீபாவளி நேரத்துல எல்லாரும் காலைல ஸ்நானம் பண்ணிட்டு வந்த உடனேயே அந்த லேகியத்தை உருட்டி தன்வந்திரி பகவானை நினைத்து கொண்டு மகாவிஷ்ணவே நமஹா ஓம் நமோ நாராயணாயா என்று சொல்லிக்கொண்டே இந்த தன்வந்திரி பகவானுடைய பிரசாதமாக இந்த லேகியத்தினை கொடுக்க வேண்டியது. இந்த லேகியத்தை சாப்பிடும் பொழுது எதற்காகன்னு சொன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீருங்கிறதுலாம் செகண்டரி. நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம், நிறைய அன்னைக்கு பார்த்து ஸ்வீட்டு பக்ஷணம் முறுக்கு கிறுக்கெல்லாம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பா. இதெல்லாம் இஷ்டத்துக்கு சாப்பிட்றதுனாலதான் முதல்ல ஒரு லேகியத்தை கூட்டி கொடுத்துடுறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வச்சிருப்பா. என்னதான் இருந்தாலும் நம்ம ஸ்வீட்டு சாப்பிட்றோம் சாப்பிடல, முறுக்கு சாப்பிட்றோம் சாப்பிடலங்கிறதெல்லாம் அப்புறம். இந்த லேகியத்தை ஒரு வாய் சாப்பிடும் பொழுது நிச்சயமாக நம்முடைய உடலானது ஆரோக்கியம் பெறும். அதனால்தான் தன்வந்திரி ஜெயந்தி அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லியிருக்கா. இந்த தன்வந்திரி ஜெயந்தி நாளிலே அவசியம் தீபாவளி லேகியத்தை வீட்டிலேயே தயாரிக்க வேண்டியது. எங்களுக்கு வீட்டுல எல்லாம் தயாரிக்க தெரியாசா சொன்னா கூட இந்த தன்வந்திரி ஜெயந்தி நாளிலேயே எங்கேயாவது கடையில போய் வாங்கிட்டு வர்றதா இருந்தா கூட இன்றைய தினத்திலேயே வாங்கி கொண்டு வந்து பூஜை அறையிலே பத்திரமாக வைத்து விட வேண்டியது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.